அதே அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணேகோல் புதூர் தும்பல் அழி திட்டம், எண்ணேகோல் புதூர் படேதலா திட்டம் என்று அங்க தென்பண்ணை ஆற்றுல ஒரு தடுப்பணை கட்டி அதுல வந்து தருமபுரிக்கு கிருஷ்ணகிரி 2 மாவட்டத்தில் உள்ள ஏரிகளும் அங்க தருமபுரியில தும்பலஹள்ளி டேம் நிரப்பணும். இங்க இருக்கிற 22 ஏரிகளை படேதலா ஏரியை விட்டுட்டு 22 ஏரிகள் நிரப்பணும்னு திட்டத்தை நிறுத்திட்டாங்க. நான் தருமபுரி எம்பியா இருந்த நேரத்தில் தான் அது போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி அதிமுக கடைசி காலத்தில் அறிவிச்சாங்க. 2019 அறிவிச்சாங்க. அதனால அது முழுமையாக நிறுத்திட்டாங்க. இப்போ திமுக நிறுத்திட்டாங்க. அப்புறம் நான் போய் பார்த்ததுக்கு பிறகுதான், அந்த இடத்துல போய் பார்த்ததுக்கு பிறகுதான் அடுத்த நாள் கலெக்டர் வந்து திட்டத்தை மறுபடியும் தொடங்கினார். அங்க போய் பார்த்து நான் சொன்னேன், அடுத்த வாரம் நான் வந்து சாலை மறியல் போராட்டம் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு பிறகு அடுத்த நாளே கலெக்டர் அங்க சாயங்காலமே போன் பண்ணி இல்லைங்க நாங்க பண்ணிடுறோம் சொல்லி தொடங்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலன்னா அப்படியே கிடப்பில் போட்டு, இதனால கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பாசனம் கூடுதலா இருக்கும், நிலத்தடி நீர் உயரும், எல்லாம் எவ்வளோ திட்டங்கள் சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது அங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழம் விவசாயிகளை நான் பார்த்தேன், சந்திச்சேன். நான் அந்த மாம்பழ விவசாயிகள் ரொம்ப பாவப்பட்ட விவசாயிகளா இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகமா மாம்பழம் வந்து சாகுபடி செய்யறது கிருஷ்ணகிரி மாவட்டம். அதாவது சேலம் நம்ம சொல்றோம், சேலம்னா ஒரு காலத்துல சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இதெல்லாம் ஒரே மாவட்டமா இருந்தது. அப்பதான் சேலம் மாவட்டம், சேலத்து மாம்பழம்னு. சேலத்துல மாம்பழமே கிடையாது. மாம்பழம் எல்லாம் தருமபுரியில கிருஷ்ணகிரியில இருக்கு. அந்த கிருஷ்ணகிரியில என்னன்னா இந்த வருஷம் ஒரு டன் மாம்பழம் 8,000 ரூபாய் 9,000 ரூபாய், அவ்வளவுதான். அது பறிக்கிறதுக்கு கூலியே இல்ல, போதில்ல. ஆந்திராவில் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 4,000 ரூபாய் ஒரு டன் வந்து ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாங்க ஆந்திரா அரசு. கர்நாடக அரசு 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம அரசு ஒன்னத்தையும் அதை பத்தி கண்டு கூட இல்லை. அதே போன்று அங்க ஒரு பெரிய ஒரு மாஃபியா காட்டல், அந்த மாங்கூழ் ஃபேக்டரி காட்டல் உங்களுக்குள்ள முதல்ல 100 ஃபேக்டரி இருந்தது, இப்போ வந்து 3 ஃபேக்டரி. அந்த 3 ஃபேக்டரியும் ஒரே ஆள் தான். அது யாருன்னா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்க. அவங்க தான் இதுல விலை நிர்ணயம் செய்யறது. மாம்பழத்துக்கு ஒரு டன்னுக்கு 25,000 ரூபாய் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பிக்ஸ் பண்ணணும். இதுதான் வாக்குறுதியா கொடுத்தாங்க திமுக. வாக்குறுதி பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒசூர் பக்கத்தில் கிழவரப்பள்ளி அணைக்கு போய் பார்த்தேன். கிழவரப்பள்ளி அணை வந்து தென்பண்ணை தண்ணி அங்கிருந்து அப்புறம் தென்பண்ணை ஆறுன்னு உருவாகுது. அங்கிருந்து வந்து கேஆர்பி டேம் வருது கிருஷ்ணகிரிக்கு. கிருஷ்ணகிரியில் கேஆர்பியில இருந்து தென்பண்ணை ஆறு வருது, கடலூர்ல போய் முடியுது தென்பண்ணை ஆறு. அதுல என்னன்னா அந்த கிழவரப்பள்ளி அணையில போய் பார்த்தா அப்படியே அந்த ஃபோம் இருக்கும்ல, சோப்பு நுரை இருக்கும், அது மாதிரி சோப்பு நுரை வந்து 1 கிலோமீட்டருக்கு மேல 1/2 கிலோமீட்டர் மேல ஹைட்ல போகும். தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அவ்வளோ கெமிக்கல் அங்க இருந்து வரும். எங்கிருந்து வருதுன்னா பெங்களூர் கழிவு, பெங்களூர் கெமிக்கல் ஃபேக்டரி சுத்தி இருக்கிற இடத்துல அவ்வளோ கெமிக்கல், அன்ட்ரீட்டட் சூவேஜ் அப்படியே நேரா வருது. அது அவ்வளோ மோசமா இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசு பசுமை தீர்ப்பாயம் எவ்வளோ தீர்ப்புகள் வழங்கியும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆளுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க.